ஈஷா கிராமோத்சவம் நெல்லூர்ல இருக்கேன். வந்து பாண்டிச்சேரி குமாரபாளையம் டீம் வந்திருக்காங்க. அவர்கள் யார், ஏன் வந்தார்கள், எப்படி வந்தார்கள், அவர்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் கேட்டோம். சொல்லுங்க. கிராமம் பாண்டிச்சேரியில் பக்கத்தில் குமாரபாளையம் என்ற கிராமம். ஈசா என்ற கிராமத்தில் பிள்ளைங்களுக்கு உள்ள வாங்க சண்டை போடுறப்ப நீங்களும் மாமியார் தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி இருக்காங்களா? இல்லைங்க, அப்படி எங்கள் மருமகள் என்ன பண்ணாங்க, நல்லா விளையாடுங்க நீங்கள் சொன்னாங்க. ரொம்ப ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே வேலை செய்யறதோட வீட்டை வந்து டிவி பார்த்துன்னு செல்ல வச்சுருக்காரு பார்த்தோட இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துடுவோம். 7:30 மணிக்கு எங்களுக்கு டைம். சீரியலே கட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு சீரியல் கூட பார்க்கலாம். 10 மணி வரைக்கும் விளையாடிட்டு மறுநாள் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, பிள்ளைங்க போன் அடிச்சுட்டாங்க. நான் இது பாட்டு பால் வாங்கி வச்சுட்டு வரேன்னா அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரல டைம் ஆயிடுச்சு, போ கிளம்பு திரும்பி போறோம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஸ்பூன் இதெல்லாம் கேட்டு வச்சாங்க. உடனே என் மருமகள் நான் இது வந்தேன். அது மட்டும் என் வீட்டில் விட்டுட்டு வரணும், நீ மாமா என் போதும்னு சொல்லிட்டு விளையாடணும். அவங்க இன்னைக்கு வரல, அவங்க ஒரு வயசுல குழந்தை இருக்குது, அதனால நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்த அங்கே ஜெயிச்சுட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கவே இல்லை. இன்னும் நல்லா ஜெயிச்சோன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா 8 டீம் அடிச்சுட்டு வச்சாங்க. அப்புறம் இங்கே வேலூருக்கு வந்து போகணும்னு சொன்னாங்க. இன்னும் வேலூருக்கானாங்களா, எப்படிப்பா வெளியிலலாம் வர முடியாது, நாங்கள் வெளியே போனது இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, நீ கிளம்பு போதே விளையாடு, நான் சப்போர்ட் இந்த விளையாட்டுக்கெல்லாம் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டா, நீ டான்ஸ் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கு, சண்டை போடுறது நல்லா இருக்கு சரின்னு சொல்லிட்டு எனக்கு நான் எப்பயுமே அது அப்படிதான் சார் நான் அதோட வந்தோம். எனக்கு வந்து அவங்க சொன்னாரு, அங்கே போனால் எந்தெந்த ஊர்லாம் வருவாங்களோ பிளேயர்லாம் இருப்பாங்க, நாங்கள் எப்படி விளையாடுறோம், ஜெயிக்க தேவையில்லை, போய் அங்கே எப்படி விளையாடுறோம் 2 அதுக்கப்புறம் ஆட்டம். அதனால் இதுக்கு வந்து நான் நன்றி யாரு சொன்னேன், அந்த ஈசா ஐயாவுக்கும். அதை அந்த ஆளுங்க அனுப்புனாங்க பாரு. இந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, இன்னும் அந்த கடவுளே எங்களுக்கு யூஸா முடியுமா, அந்த கணேஷ் வந்தோம். மனசு நிறைவா இருக்குது. அங்கே அதிக நிறைவா இருந்ததோட இங்கே வந்தால் டபுள் மடங்கு நிறைவா இருக்குது. என்னை மீறி நான் டான்ஸ்லாம் ஆடிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்துட்டு சேம லைக் பண்ணிக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்க அக்கா. அக்கா உங்களுடைய வயது அது மாதிரி கேட்டுக்கிட்டேன், கன்ஃபியூஷன் இல்லாம கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, சரி நான் ஆதார் கார்டு கேட்க மாட்டேன். 49 வயசுல அக்கா என்ன மறந்து நான் டான்ஸ் ஆடினேன். அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த விளையாட்டு, ஈஷாவோட கிராமோத்சவம் தான் உதவி செஞ்சுருக்காங்க. இது அக்காவோட குரல் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா பெண்களுடைய குரல் அதான். கரெக்டா வந்திருந்ததுன்னா இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருக்கோம். நினைக்கிறேன் லேட்டா வந்துட்டுமே, எதுவுமே லேட்டு கிடையாது. யாரு ஏன் வயசாட்டு நினைக்கிறீங்க? 49 டான்ஸ் போட்டிருக்கீங்க, லைக்க போட்டிருக்காரு. நம்ம போய் ஒரே டீம்ல விளையாடலாம், நீங்க இப்ப போய் விளையாடிட்டு வாங்க, அவ்வளவுதான். சார் சொந்தக்காரனை ஆப்போசிட் டீம் போடுங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மகிழ்ச்சியா இருங்க, அவரையும் மகிழ்ச்சியா இருக்க விடுங்க, எல்லாருமே ஹாப்பியா இருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூட்டம் வந்தது எனக்கு சந்தோஷம். வெரி குட், தேங்க்யூ. இனிஷியேட்டிவ்க்கு நன்றி. ஈஷாவோட கிராமோத்சவத்தில் மிக அற்புதமான நெகிழ்வான தருணங்கள் நடக்குது, அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கிராமோத்சவம் 2025க்கு மறுபடியும் பிராக்டிஸ் கிராமத்தில் ஆரம்பிச்சாச்சு. அந்த அளவுக்கு எல்லா அக்காவும் விளையாட்டு கிள்ளி மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பர்.
வாழ்த்துக்கள். இதே மாதிரி சந்தோஷமா இருங்க எப்பயுமே. ஓகேவா? அதுதான் முக்கியம். ஃபேமிலியோட விளையாடுங்க. எதுக்கு ஈஷால வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாங்க அப்படின்னா, சத்ரு ஏன் இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காருன்னா, விளையாட்டு தான் எல்லா ஈகோவையும் உடைச்சு மனுஷனோட கைகோர்க்கும். கரெக்டா? சொல்லுங்க. இந்த வாரம் என் நிம்மதியா அப்படியே ஒரு சொல்ல எனக்கே புரியுது. நான் இப்போ வந்து ஒரு பால் குடிச்சேன். என்னை மீறி எப்படியே போய் எப்படி எங்கே பிடிச்சிட்டு சார் நம்மளும் பிடிச்சது நம்ம அப்படியே வீடியோவில் போய் போட்டுருக்கோம். சாமி பார்த்தாங்க உடனே உங்க புருஷன் லைக் போடுறீங்க. ஓகே, இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள லைக்கை கூட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யுவர் ஆனர், தேங்க் யூ சோ மச். கரெக்டா வந்துச்சு. நான் ஏன் திரும்பி பார்த்துட்டே இருந்தேன்னா யார் மேலேயாவது பற்றக்கூடாதுன்னு பார்த்தேன். பட்டுச்சானே ஒன்றும் இது இல்லைங்க பார்த்தேன். தேங்க்யூ தேங்க்யூமா.